ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், அறவியல் மற்றும் இந்திய பண்பாடு. ஸோ இதோட கிளாஸ் 1 பார்ட் 1 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், அறவியல் மற்றும் இந்திய பண்பாடு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இருக்கும். ஸோ அதை பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 1 பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து வெளி நாகரிகம், இந்த லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், இந்த 3 ஸ்டாண்டர்ட்லேயுமே வந்து இந்த லெசனை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எத்திக்ஸில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அங்கே இல்லாத நம்ம வேறு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும், ஓகேங்களா? ஸோ 6th, 9th அண்ட் 11th வந்து இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து போடுறேன், ஓகேங்களா? ஸோ அங்கே லெசன்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிந்து வெளியில் வந்து அகழாய்வு நடந்த போது அங்கே வந்து மக்கள் யூஸ் பண்ண சில பொருட்கள்லாம் வந்து கிடச்சிருக்கு, சில சோர்ஸ்கள், சான்றுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து அவங்க சிந்து வெளி நாகரிகம் வந்து எப்படி இருந்தது, அதே மாதிரி அங்கே அவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து எந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன சான்றுகள், என்னென்ன சோர்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா முத்திரைகள், சிம்பிள்ஸ், மண்பாண்டங்கள், பாட்டரிஸ், அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் கிளாஸஸ், நீர் அருந்தும் குவளைகள், மோதிரங்கள், டெரக்கோட்டா டாய்ஸ், அப்புறம் சுடுமண் பொம்மைகள், மணிகள், பெல்ஸ், மெட்டல் பேங்கிள்ஸ், உலோக வளையல்கள். ஸோ இந்த மாதிரி சில சான்றுகள், சோர்ஸஸ்லாம் கிடச்சிருக்கு, மக்கள் யூஸ் பண்ண சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்களுடைய சிந்து வெளி நாகரிகத்தையும் அவங்க மக்களுடைய வாழ்க்கை முறையும் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் லேயர் அண்ட் பில்டிங்ஸ், நகர அமைப்பு மற்றும் கட்டிடங்கள்லாம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா நம்ம மைய அரசு, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே அப்படின்னா மொகஞ்சதாரோவில் இருந்திருக்கு. மொகஞ்சதாரோவில் வந்து ஒரு சான்று ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மைய அரசு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க பாபிலேனியன் சிட்டிஸ், பாபிலேனியன் மக்கள் வாழ்ந்த நகர அமைப்பை விட நம்ம அதாவது சிந்துவெளி மக்கள் வந்து சிறந்த நகர அமைப்பை வந்து கொண்டிருந்தாங்க. நகர அமைப்பு, அதாவது டவுன் பிளானிங் ஆர் டவுன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அவங்க பாபிலேனியன் சிட்டிஸை விட நம்ம இண்டஸ் பீப்புள், சிந்துவெளி மக்கள் வந்து சிறந்த நகர அமைப்பை வந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ. ஸோ ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு வெளியில் வந்து ஒரு பெரிய கோட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா மன்னரின் மாளிகை, பெரிய நீராடும் குளங்கள், கிங் பேலஸ், கிரேட் பாத், அப்புறம் ரைஸ் கேரனரி, நெற்களஞ்சியங்கள், அப்புறம் ஹில்லி ரோட்ஸ், மேடான சாலைகள், இந்த மாதிரிலாம் வந்து அந்த கோட்டைக்குள்ளே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிணற்று சுவர், சாக்கடை சுவர், இதுக்கெல்லாம் வந்து வளைந்த சுவர்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வளைந்த சுவர்களுக்கு வந்து வெஜ் ஷேப்டு பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்பு வடிவ செங்கற்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், சமுதாய நிலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அதாவது இண்டஸ் பீப்புள், சிந்து வெளி மக்கள் வந்து பல்வேறு தொழில் செய்பவர்கள் வந்து அங்கே வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அது என்னென்ன தொழில் செய்பவர்கள் அப்படிங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டுவோர், பில்டர்ஸ், வீவர்ஸ், நெசவாளர், ஸ்கல்ப்சரர், சிற்பி, அப்புறம் ஆர்டிஸ்ட், ஓவியர், பேஸ்கெட்ரி மேக்கர்ஸ், கூடை முடைவோர், அப்புறம் விவசாயம் செய்வோர், ஃபார்மர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் அதாவது பல்வேறு தொழில் சார்ந்தவர், ஒரே தொழில் இல்லாமல் பல்வேறு தொழில், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அங்கே வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன், பெண்களின் நிலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அவங்க அழகு சாதன பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெண்கலத்தாலான முகம் பார்க்கும் கண்ணாடி, பிரான்ஸ் ஃபேஸ் மிரர், அப்புறம் ஐவரி கோம்ஸ், தந்தத்தால் செய்யப்பட்டு சீப்புகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் வெரைட்டிஸ், உணவு வகைகள்லாம் எந்த மாதிரி எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீட், பார்லி, டேட்ஸ், மில்க், மீட், கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், அப்புறம் பால், இறைச்சலாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க தானிய வகைகள், அதே மாதிரி பருப்பு வகையில் பட்டாணி முதலிய பருப்பு வகைகள், பல வகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முலாம்பழம் வகைகள். ஸோ இந்த மாதிரி உணவு வகைகள், ஃபுட் வெரைட்டிஸ்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய டவுன் சிவிலைசேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. நகர நாகரிகம், அதாவது இண்டஸ் சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, சிந்து வெளி வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து யார் சொல்கிறாரு அப்படின்னா
ஷில்டே அப்படிங்கிற ஸ்காலர் அறிஞர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு நகர வாழ்க்கையுடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது சில சான்றுகள் மூலிமா இது வந்து நகர வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது என்னென்ன மாதிரி அப்படின்னா, ஹியூஜ் பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை, வணிகர்கள், ட்ரேடர்ஸ், அப்புறம் பணியாளர்கள், எம்ப்ளாயீஸ், குடியிருப்புகள், ரெசிடென்ஸ், பொது கட்டடங்கள், பப்ளிக் பில்டிங்ஸ், கலை வடிவங்கள், ஆர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு நகர வாழ்க்கையோடு சேர்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அங்குள்ள பல நகரங்களில் வந்து நகராட்சி முறை இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நகராட்சி முறை இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும், மையர்ஸும் இருந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சிந்துவெளி நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம், டவுன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து மருத்துவம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண், காது, மூக்கு, தொண்டை, தோல், ஸோ இந்த தொடர்பான நோய்கள் வந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பயன்படுத்தப்படும், அதாவது அதுக்கு வந்து மெடிசின் தயாரிக்கிறாங்க இல்லையா, மருந்துகள். ஸோ அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கட்டில் ஃபிஷ்ஷோட போன்ஸ், அதோட எலும்புகளை தான் வந்து அதுக்கு மருந்தாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மான், காண்டாமிருகத்தோட எலும்பும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க மருந்தாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பவளங்கள், வேப்பந்தலைகள், ஸோ இதுவும் வந்து மருந்தாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இவங்களோட என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு வந்து எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா, முக்கியமாக கோலிகள், அதாவது மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற இடத்துல வந்து கோலிகள் தான் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டைஸ், செஸ் இந்த மாதிரிலாம் வந்து கிடச்சிருக்கு. பகடக்காய், சதுரங்கம், இந்த மாதிரி பொழுதுபோக்கெல்லாம் வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து செஸ் போர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் செஸ் போர்டு வந்து அவங்க மரத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி செஸ் காயின்ஸ், சதுரங்க காய்கள் வந்து களிமண்ணால் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கே பார்த்தீங்க அப்படின்னா பகடக்காய் விளையாடுறது, அப்புறம் சதுரங்கம், அப்புறம் கோலி விளையாடுறது. ஸோ இதை தான் வந்து முக்கிய பொழுதுபோக்காக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெட் பாடிஸ், இறந்த உடலை அடக்கம் செய்தல். ஸோ இவங்க வந்து இறந்த உடலை வந்து எப்படி அடக்கம் செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு 3 வகையான வழிமுறைகள், 3 types ஆஃப் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெத்தட் அப்படின்னா, பரி த ஹோல் பாடி, ஒரு முழு உடலை வந்து புதைப்பது. அடுத்து 2வது டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிந்த உடலின் எஞ்சிய பாகங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் அப்புறம் அவங்க அந்த எரிந்த பாடியை பயன்படுத்துகிற பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதை ரெண்டத்தையும் சேர்த்து தாலிகளில் வந்து புதைப்பது. பரி த ரிமைனிங் பார்ட் ஆஃப் டெட் பர்ன் பாடிஸ் வித் தேர் யூஸ்டு மெட்டீரியல் இன் த கிரேவ்ஸ். அடுத்தது 3வது பார்த்தீங்க அப்படின்னா, இறந்த உடலை வந்து ஊருக்கு வெளியில் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ அது எதுக்கு வச்சுருவாங்க அப்படின்னா, பறவைகளும் விலங்குகளும் வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுருவாங்க. ஸோ அதை சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீதி எலும்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் அதுக்கு அந்த பாடிஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் சேர்த்து வந்து புதைப்பாங்க. ஸோ இது வந்து 3 மெத்தடாக, அதாவது 3 வகையான வழிமுறைகளை வந்து இவங்க பின்பற்றியிருப்பாங்க. அதாவது இறந்த உடலை அடக்கம் செய்வதற்கு வந்து 3 type ஆஃப் மெத்தட்ஸ், 3 வகையான வழிமுறைகளை வந்து பின்பற்றியிருக்காங்க. அடுத்து உங்களோட எக்கனாமிக் லைஃப் ஸ்டைல், பொருளாதார வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம்லாம் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ், இன்லேண்ட் அண்ட் மாரிடைம் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காங்க. உள்நாட்டு வணிகம், அதாவது உள்நாட்டில் இன்லேண்ட் பிஸ்னஸ்லாம் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர், மைசூர், நீலகிரி ஹில்ஸ், ஈஸ்ட் இந்தியா, சவுத் ஏஷியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா, கிழக்கு இந்தியா, மேற்கு ஆசியா, மத்திய ஆசியா, மைசூர், நீலகிரி மலை. ஸோ இந்த மாதிரி உள்நாட்டில் இன்லேண்ட் பிஸ்னஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு வணிகம் பார்த்தீங்க அப்படின்னா, மாரிடைம் பிஸ்னஸ்லாம் எங்கெங்கே அப்படின்னா அமெரிக்கா, அப்புறம் எகிப்து, இந்த மாதிரி நாடுகளில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இங்கிலீஷில் வந்து இங்கே அமெரிக்கான் இருக்குது. ஸோ அது அமெரிக்கா வராது, அமெரிக்கான்னு வரும். ஸோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், வீட்டு விலங்குகளாக வந்து என்னென்ன வளர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால்நடை தான் வந்து முக்கியத்துவமாக இருக்கும். கால்நடை வளர்ப்பு தான், அனிமல் ஹஸ்பண்ட்ரி தான் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கும். என்ன மாதிரி வீட்டு விலங்குகள்லாம் வந்து அவங்க வளர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, எருமை, நாய், பன்றி, ஒட்டகம், பூனை, மான், மயில், கிளி, கவு, ஷீப், கோட், பஃபேலோ, டாக், பிக், கேமல், கேட், டீர், பீகாக், பேரட். ஸோ இந்த மாதிரி விலங்குகள், அனிமல்ஸ், பறவைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வீட்டு விலங்குகளாக, டொமஸ்டிக் அனிமல்ஸாக வந்து வளர்த்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ், அளவீடுகள் பற்றி சொல்லியிருப்பாங்க.
ஸோ ஹரப்பன் நோ த ஆர்ட் ஆஃப் மெஷரிங். அவங்களுடைய மக்கள் வந்து ஹரப்பா மக்கள் வந்து அளக்கும் கலையை வந்து அறிந்திருந்தனர். அதே மாதிரி அவங்க வெண்கல அளவுகோல் பிரான்ஸ் ஸ்கேல் சொல்கிறோம் இல்லையா, ஸ்கேல் வந்து பிரான்ஸ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிரான்ஸ் ஸ்கேல் வெண்கல அளவுகோல் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட வர்ஷிப் வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பாவில் வந்து பெண் உருவ முத்திரைகள் இருந்ததுக்கான சோர்சஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பசுபதி வழிபாடு. ஸோ பசுபதி வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரைகள் அமர்ந்த நிலையில் மகா யோகியின் உருவம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. அதுதான் வந்து பசுபதி வழிபாடு. சரிங்களா. ஸோ இந்த வர்ஷிப்லேயே வழிபாடுலேயே வந்து நிறையா டைப்ஸ் இருந்திருக்கு. அது முதல்ல தான் இந்த பசுபதி வழிபாடு. அடுத்து பார்த்திங்கன்னா அனிமல் வர்ஷிப் விலங்கு வழிபாடு பார்த்திங்க அப்படின்னா பசு புலி பறவையை வந்து அவங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க. அடுத்து வாட்டர் வர்ஷிப் நீர் வழிபாடாக வந்து ஆற்று வழிபாடு ரிவரை வந்து அவங்க வழிபாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது ட்ரீ வர்ஷிப்பு மரம் வழிபாடு வந்து என்ன மரத்தை வந்து வழிபாடு வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பைப்பிள் ட்ரீ அரச மரம். ஸோ அதை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இவங்க சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடும் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்ட் கலைகளுக்கு வந்து சில சான்றுகள் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு நுண்கலைகளில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. எக்ஸலன்ஸ் இன் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ இவங்களுடைய கலைகளுக்கான சான்றுகள்லாம் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா முத்திரைகளில் இருக்கிற உருவங்கள், அப்புறம் சுடுமண் பொம்மைகள், அணிகலன்கள், யோகி சிற்பம், யோகி ஸ்கல்ப்சர், அசசரிஸ், டெர்கோட்டா டாய்ஸ், அப்புறம் ஃபிகர்ஸ் அண்ட் சீல்ஸ். ஸோ இந்த மாதிரி சான்றுகள்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது மூலிமா அவங்க வந்து அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் கலைகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல் உங்களுக்கு வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் மட்டும்தான், இண்டஸ் சிவிலைசேஷன் சிந்துவெளி நாகரிகம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 9, 11 ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6th, 9th, 11th வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு அங்கேருந்து அதில் இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன இருக்கோ ஸோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 6, 9, 11 இருக்கு இல்லையா, ஸோ அதை கம்பைன் பண்ணுற மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்ட் 1 and 2 அப்படிங்கிற வீடியோன்னு அப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஹிஸ்ட்ரி, அதாவது இந்தியன் அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு பிளேலிஸ்ட் டாபிக் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா அந்த 6th, 9th, 11th 3 கம்பைன் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. எத்திக்ஸ் புக்கில் வந்து அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து இங்கே பார்க்குறோம். சரிங்களா. ஸோ அடுத்து பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்துவெளி நாகரிகமும் நம்ம தமிழ்நாட்டு நாகரிகமும் வந்து அதோடைய தொடர்பு வந்து எப்படி இருந்திருக்கு, ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்களா. தேங்க்யூ.